எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் குலதெய்வத்தை வணங்கி என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ தொடரணும். இன்னைக்கு எந்த ஆன்மீக செய்தி இல்லாமல் நேரடியாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு பெண் ஜாதகம். இவங்க பிறந்த டேட் 9/10/1994. பிறந்த நேரம் 6:57 PM மாலை சாயந்தரம் தூத்துக்குடியில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு லக்கணமாக வந்திருக்கிறது மேச லக்கணம். 4 செவ்வாய், 6 சூரியன், 7 புதன், ராகு, குரு, சுக்கிரன், 8 சந்திரன், 11 சனி. இதில் சனி வக்கரம், புதன் வக்கரம். சரி, இந்த ஜாதகத்துக்கு மேச லக்கணமாக லக்னாதிபதி 4, அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா அந்த செவ்வாய் நீசமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா அந்த பெண்களுக்கு மேச லக்கண குணமான ரொம்ப துடுக்குத்தனமான கோபம் வர்றது அது கம்மியாகி கரெக்டான டைமில் கரெக்டான கோபம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். சரியா? அந்த ஜாதகத்துக்கு எடுத்தெடுப்புலேயே 4வது வீட்டுக்கு அதிபதி 8ல், 8ஆம் வீட்டுக்கு அதிபதி 4ல் பரிவர்த்தனை. சரியா? இது 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடுங்கிறது அம்மாவை குறிக்கிற, தாயாரை குறிக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி 8ல் மறைஞ்சு நீசமாயிட்டாரு. 8ஆம் வீட்டுக்கு அதிபதி அதில் பரிவர்த்தனை. அப்போ இவங்க அம்மாவுடைய ஆதரவு இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல. அவங்க அம்மா இவங்ககிட்ட இல்லாமல் போயிட்டாங்க. அது அடுத்தப்ப இந்த ஜாதகத்தில் 7வது வீட்டில் இவ்வளோ கிரகம் கூடியிருக்கு. புதன், ராகு, குரு, சுக்கிரன். இதில் புதன் 12 டிகிரியில் இருக்காரு, ராகு 22 டிகிரியில் இருக்காரு, குரு ஒரே டிகிரியில் 23 டிகிரியில் சேர்ந்திருக்காரு. அதுக்கு பிறகு சுக்கிரன் இருக்காரு. இவ்வளோ கிரகம் இருந்ததுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உண்டாகும். இந்த ஜாதகம் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இவங்க இந்த பொண்ணு தொழில் பண்ணுறதுல ஒரு தனி ஆர்வம். அதாவது ஒரே உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதே மாதிரி குடும்ப பொறுப்பு நல்லா எடுத்து நடத்தின பொண்ணு. அதாவது 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல் மறைஞ்சாலும் ஆட்சி பண்ணி அவர் குரு கூட சேர்ந்திருக்காரு. ராகு கூட சேர்ந்தது மட்டும்தான் இல்லை மைனஸ் தவிர, மற்றபடி இவங்களுக்கு குடும்ப பொறுப்பு நல்லா உள்ள ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு தொழில் பண்ணணும், ஏதாட்டும் ஒன்று தொழில் பண்ணி நல்லா ஆர்வமாக சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகத்துக்கு அதிகமாக உள்ளது. இந்த ஜாதகம் இப்போ நடப்புக்கு சுக்கிர தசையில புதன் புத்தி நடக்கு. சரியா? அது 2/6/2029 வரைக்கும் சுக்கிர தசையில புதன் புத்தி நடக்கு. இவங்க பிறந்து தூத்துக்குடியாக இருந்தாலும் இப்போ இவங்க வேற வெளியூருக்கு திருமணமாகி போயிருக்காங்க. அதுக்கு இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசை சரராசியில இருந்தது தான் காரணம். சென்னையில் இருக்காங்க. அப்போ சுக்கிர தசை சரராசியில் இருந்த காரணம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பண்ணி அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி திசையே இவங்களுக்கு வந்ததுனால இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் நல்ல நல்ல குணமுள்ள ஆளாக வருவாங்க அப்படிங்கிறது உறுதி. அதை விட இதில் அந்த குரு அந்த சுக்கிர திசையே இவங்களுக்கு நடந்ததுனால இவங்களுக்கு ஒரு நல்ல கணவன் அமைஞ்சாங்க, நல்ல வாழ்க்கை அமைஞ்சது, நல்ல குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் அமைஞ்சது இந்த ஜாதகத்துக்கு. அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசை ராகு புத்தி கடைசியில் திருமணம், குரு புத்தி வந்தோடனே குழந்தை கிடைச்சிது. அது நார்மலாக எல்லாத்துக்கும் உள்ளது தான். அது நம்ம துல்லியமாக பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு சுக்கிர தசையில சனி புத்தி, அதான் இதில் காமிச்சிருக்கேன். சனி புத்தி 2023 முதல்ல 2026 வரைக்கும் ஒரு 3 வருஷம் இந்த சனி 11ல் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வக்கரமாக இருக்காரு. அப்படிங்கும்போது 11ல் ஆட்சி பண்ண சனி ஒரு நிலை இல்லாமல் இருப்பார். அதாவது தன்னிலையை மறந்துடுவார். அதாவது வக்கரமான கிரகம் இயல்புக்கு மாறானது அப்படிங்கிறது நம்ம முதல்ல இருந்தே வலியுறுத்தி வரோம். ஏன்னா இந்த வக்கரமான கிரகம் இயல்புக்கு மாறான வேலை செய்யும்னா அது தான் யாரு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி வேலையா செய்யாது, பாதகாதிபதி வேலையே செய்யாது. ஆனால் 11ஆம் வீடுங்கிற லாபஸ்தானங்கிற வேலையும் செய்யாது. அதை விட இந்த சனி சனி புத்தில இவங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலமாக நடந்துச்சு 2023 முதல்ல 2026 வரைக்கும். ஏன்னா அப்போ குழந்தைகள் பிறந்த டைம்ல நிறைய குழந்தைகளால மனக்கவலை, கணவன் மனைவிகளை சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க சொந்தக்காரங்க லைன்ல பிரச்சனைகள், ரொம்ப மனவேதனையை இவங்க அனுபவிச்சாங்க. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. ஏன்னா இந்த சனி பகவானை இந்த குரு பார்க்கறாரு 5ஆம் பார்வையா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த குரு பாருங்க, ராகுவோட 22 டிகிரியில் ராகு இருக்காரு, குரு 23 டிகிரியில் இருக்காரு. இந்த குருவோடைய பார்வை ராகு முழுசா மறைச்சிட்டாரு. அதனால இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கல. கிடைச்சா அந்த சனி தசை யோகம்னு இருந்திருக்கும். ஆனா அந்த சனி புத்தியில இவங்களுக்கு நல்லது நடக்கலாம். ஆனா செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையா அந்த சனியை பார்க்கிறாரு. சரியா? அந்த செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்த்த உடனே
செவ்வாயோடைய பார்வை சனி வாங்கக்கூடாது, சனியோடைய பார்வை செவ்வாய் வாங்கக்கூடாது. வாங்கினா அந்த டைம்ல உங்களுக்கு பல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி புத்தி 5ஆம் வீட்டுக்கு 7ல இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் ரீதியாக மனக்கவலை, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே இவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் தசை சுக்கிர தசை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பெரிய பிரச்சனை வராமல் அப்படியே போச்சு. இந்த சுக்கிர தசையில் குரு புத்தியில் நல்லா இருந்தாங்க. ஆனால் சுக்கிர தசை சனி புத்தியில் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து நடப்பில் வந்து சுக்கிர தசையில் புதன் புத்தி நடக்கு 2/8/2026 29 வரைக்கும். இந்த புதன் இந்த லக்கணத்துக்கு 3/6க்கு அதிபதி. இந்த 3/6க்கு அதிபதி கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி எல்லாம் கொடுக்கணும். அதான் உண்மை. அப்படி கொடுத்தா தான் அந்த புதன் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஜாதகருக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அது இல்லை. இந்த புதன் புத்தி ஆரம்பிச்ச பிறகு தான் இவங்க நல்லா நிம்மதியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாளா, ஆமாம் 8வது மாதம் தானே, ஆமாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த புதன் புத்திக்கு பிறகு நல்லா இருப்போம், ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க. அந்த சனி புத்தி கடைசியில் எண்டில் வந்து லாஸ்ட் சனி அந்த புத்தியில் வந்து லாஸ்ட் அந்தரங்கம் குருவோட அந்தரங்கம். அந்த குருவோட அந்தரங்கத்துலேருந்து இவங்க நல்லா இருக்காங்க. இந்த புதன் புத்தி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதன் வந்து 3/6க்கு அதிபதி 7ல் இருக்காரு. 6ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டில் உட்காந்து 7ஆம் வீட்டுக்கு அதிபதி கூடயும் ராகு கூடயும் கனெக்ட் ஆகும்போது இவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை எல்லாமே வரணும். இதுதான் ரியலா எல்லாரும் பார்த்து சொல்றது. ஆனா இந்த ஜாதகத்துக்கு இந்த புதன் வக்கரமா இருக்கிறதுனால இந்த புதன் நான் 6ஆம் வீட்டு அதிபதிங்கிற இயல்புக்கு மாறான நிலையில இருக்காரு. அதாவது தான் யாரு, அந்த 6ஆம் வீட்டுக்கு அதிபதி இந்த ஜாதகருக்கு கடன் நோயை கொடுக்கணும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த புதன் வந்து மறந்துட்டார். அதாவது தன்னிலை மறந்துட்டார், இயல்புக்கு மாறான சூழ்நிலை இருக்காரு. அப்ப இந்த புதனை யார் இயக்குவா? அப்ப இந்த புதன்களை வந்து நல்லா பாருங்க. இந்த புதனுக்கு வந்து குருவோட கனெக்ட், ராகோட கனெக்ட் கிடைக்குது. ஆனா குருவோட கனெக்ட் கிடைக்குது, சுக்கிரனோட கனெக்ட் கிடைக்குது. அதை விட சுக்கிரன் இதுல ஆட்சியா இருக்காரு, இதுல வலுவா இருக்குது சுக்கிரன் தான். அதனால இந்த புதன் முழுசா சுக்கிரனை போலதான் வேலை செய்வாரு. செவ்வாய் பார்த்தாலும் இந்த புதனுக்கு பக்கத்துல இருக்கிற கிரகம் 2வதாம் பார்வை, பக்கத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த புதன் தசை இவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி, சந்தோஷம், குழந்தைகளால சந்தோஷம், எல்லா நிம்மதி வாழ்க்கை எல்லாமே இந்த புதன் புத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர தசையில இந்த சுக்கிர தசை புதன் புத்தி வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தரும். அதுக்கப்புறம் கேது புத்தி, கேது லக்கணத்துல உட்காந்துருக்காரு, இவ்வளவு பேருடைய பார்வை வாங்கினால அவரும் பெருசா கெடுக்க முடியாது. அதோட சுக்கிர தசை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த சூரிய தசை இந்த ஜாதகருக்கு வரும். இந்த சூரியன் இந்த லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல இருக்காரு. 6ல இருக்கிறது நல்லது. சூரியன் அதுவும் புதன் வீட்டுல நட்பு வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அந்த வீட்டுக்கு அதிபதி வக்கரமானது கொஞ்சம் வலு கம்மி. இருந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்தை குரு பார்த்ததுனாலையும் இந்த ஜாதகருக்கு இந்த சூரிய தசை ஒரு பொற்காலமாவே இருக்கும். சூரிய தசை எப்போ வருதுன்னா 2030 வரும். இவங்களுக்கு 2031 வாக்குல வரும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல இவங்களுடைய இந்த ஜாதகையோடைய ஒரே எண்ணமே பெரும்பாலும் பிசினஸ் பண்ணணும், தொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு இந்த கேது புத்தியிலிருந்து ஒரு மாற்றம் உருவாகி சூரிய தசை ஃபுல்லா ஒரு 6 வருஷம் இவங்களுக்கு ஒரு பொற்காலமாவே இருக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ இதே ஜாதகத்தை கேபி, அதாவது கிருஷ்ணமூர்த்தி சிஸ்டம்பாங்க, இந்த கேபி சிஸ்டத்துல பார்த்தா இன்னும் கொஞ்சம் துல்லியமா அக்யூரோட நம்மளால சொல்ல முடியுங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தின் மூலமா நான் முதல்ல சொல்றேன். ஏற்கனவே முதல் ஜாதகத்துல சொல்லியிருந்தேன், ஒரு நாள் விட்டுருந்தேன். இப்போ இந்த ஜாதகத்துல ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி சிஸ்டம்ங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து செல்லுல கேபி சாஃப்ட்வேர், ஜாதக சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா அதுல கேபி முறைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தொட்டிங்கன்னா இந்த கட்டம் வந்துடும். அது மாதிரி இந்த தொடர்பு தான் வந்துடும். இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, குரு எடுத்துங்க. இந்த குரு லக்கண சப்ளாடு, இது ஸ்டார்லாடு, இது சப் சப்ளாடு, இது சப்ளாடு. இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளாடு தான் முக்கியம். இது வந்து நீங்களாம் கணக்கு போட்டு ஒண்ணுமே செய்யாண்டாம். அந்த கேபி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி செல்ல போய் நீங்க அடிச்சாலே, பிளே ஸ்டோர்ல போய் அடிச்சாலே அங்கேயே வந்துடும். அந்த சாஃப்ட்வேரை நீங்க இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த இதை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஜாதகத்துல பாருங்க, இது வந்து ஸ்டார்லாட், அதாவது லக்கணம் என்ன நட்சத்திரம், இது லக்கணம் என்ன உப நட்சத்திரம், இது லக்கணம் என்ன உப நட்சத்திரம். அந்த லக்கணம் என்ன நட்சத்திரம் எப்படி பிரிக்கணும்னா, ஒரு இது தசை, இது புத்தி, இது அந்தரங்கம். இப்போ நடப்பு வந்து இப்போ சுக்கிர தசையில புதன் புத்தி, இந்த அந்தரங்கம். அப்போ அதே மாதிரிதான் இதுல வந்து சந்திரன் வந்து எப்பவுமே இப்போ நடக்கிற தசா புத்திங்கிற ஸ்டார்ல தான் போவார், சப்ளையும் போவார். அதாவது சுக்கிர தசை புதன் புத்தி, சந்திரன் அதில் தான் போயிட்டு இருக்காரு. அப்படிதான் இதுல கேபி சிஸ்டம் வரும். இதுல கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளாடு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு சப் சப்ளாடு, அதுக்கு பிறகு ஸ்டார்லாடு. ஏன்னா அந்த சப்ளாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் நிற்கும். இந்த சப்ளாடு 1 நிமிஷத்துல மாறிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மி. இதுதான் 60%, இது ஒரு 15%, இது ஒரு 15%, 90%, இல்லைன்னா அது ஒரு 15-20%, இது 10% போட்டுக்கலாம். மெயினாக 60% இந்த சப்ளாடு தான். இந்த சப்ளாடு எப்படி வருங்கிறதுக்கு நீங்கள் கேபி சிஸ்டத்தை
செல்லில் டவுன்லோட் பண்ணுங்க, ஈஸியாக பார்த்துடலாம். இப்போ கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவம் வந்து 1, 5, 9 இப்படி தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த ஜாதகருக்கு வந்து அந்த பாவம் ரீதியாக ஒரு பாசம், அன்பு எல்லாம் கிடைக்குமே தவிர பணம் கிடைக்காது. இப்போ 7ஆம் பாவம் 1, 5, 9னா அதுக்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி வேலைக்கு போக மாட்டாங்க. இவருக்கு சொந்தமாக, அதாவது 7ஆம் வீடுங்கிறது நம்மளுடைய பார்ட்னர், ஏத்தாப்ப நம்மளை இப்போ தொழில் பண்ணும்போது ஒரு வியாபாரம் பண்ணும்போது வர்ற கஸ்டமர். அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டுக்கு அது 1, 5, 9 கஸ்டமர் மூலமாக இவங்க காசு கிடைக்காது அப்படிங்கிறது இது காமிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா வேலைக்கு தான் போகணும். அவங்க இது அடிப்படை இதே அடிப்படை கெட்ட பிறகு இவங்க வந்து 10ஆம் வீட்டு சப்ளாடையும் பார்த்துக்கலாம். ஆனால் மெயினாக 7ஆம் வீட்டு சப்ளாடு தான். 2வது 10ஆம் வீட்டு சப்ளாடு. சரியா? அடுத்தாப்ப 2வது சிஸ்டம் 3, 7, 11 இது வந்து நல்ல பாசமாகவும் இருப்பாங்க, பணமும் ஓரளவு கிடைக்கும். ஆனால் இதில் பாசம் மட்டும்தான் கிடைக்கும், பணம் கிடைக்காது. இதில் பாசமும் கிடைக்கும், பணம் ஓரளவுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தாப்ப 2, 6, 10 அதாவது திரிக்கணும். 1, 5, 9, 3, 7, 11, 2, 6, 10. இந்த 2, 6, 10 ஒரு வீடோ ஒரு கிரகமோ படிச்சுட்டு ஒரு கிரகமோ இந்த 2, 6, 10 நம்பர்ல, அதாவது 2ஆம் நம்பர் 2, 6, 10 குறிகாட்டுச்சுன்னா இவங்க வந்து அந்த பாவ ரீதியாகவும் அந்த கிரக ரீதியாகவும் இவங்களுக்கு காசு வரும். அது எப்போ வரும்? அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் வரும்போது வரும் அப்படிங்கிறது இது காமிக்கும். அடுத்தாப்ப 4, 8, 12 இது ஒரு திரிகோணம். இது வந்து இந்த 4 சேர்ந்தா ஒரு சின்ன சின்ன வலி வேதனையோடு அவங்களுக்கு காசு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் 8, 12 வந்து தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒரு வீடு, அந்த வீட்டு வழியா அந்த கிரகம் வழியா இவங்க வலி வேதனையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது இந்த இதை காமிக்குது. இது வந்து கேபி சிஸ்டத்துல ஒரு சின்ன ஃபார்முலா, வேற ஒன்றும் கிடையாது. இதுல என்னன்னா எந்த கிரகமுமே இப்போ 1, 5, 9 இந்த கிரகம் சப்லாடா நட்சத்திர ஸ்டார்லாடா இருந்து அடுத்த சப்லாடா உள்ள கிரகம் வந்து 4, 8, 12 அப்படி தொடர்பு கொண்டா இந்த கேபி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு 5ஆம் வீடும் தொடரக்கூடாது, 8ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. 5ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு 4வது வீடு, 5வது வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு 11. அப்போ 12ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருந்தா இந்த 5ஆம் வீடு வேலை செய்யாது. அது மாதிரி 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடுங்கிறது 8வது வீடு. 9ஆம் வீட்டுக்கு 8வது வீடுங்கிறது வந்து 9க்கு நேர் 7, 3, 4. அப்போ இது ஸ்டார்லாடா இருந்து 1, 5, 9 தொடர்பு கொண்டு வந்து சப்லாடா வந்து அந்த 4, 5, 4, 8 12 4 தொடர்பு கொண்டு இருந்தா இந்த ஜாதகருக்கு அந்த 5, 9ங்கிற பாவத்தோட வேலை இந்த ஜாதகத்துக்கு கிடைக்காது. இது வந்து பிரிச்சு சொல்றது. இப்போ அவங்க தெளிவா சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த 2, 6, 10ங்கிறது தொழில், இது கொஞ்சம் வலி வேதனை. இது வந்து நல்லா லைஃப்பை நல்லா அனுபவிச்சுட்டு பணமும் ஓரளவு சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இது வந்து லைஃப் அனுபவிக்க மட்டும் தான் செய்வாங்க, பணம் சம்பாத்தியம் பண்ண மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சொல்லிட்டேன். அதே மாதிரி 9ஆம் வீட்டுக்கு அதிபதி 1, 5, 9 மட்டும் தொடர்பு கொண்டுச்சுன்னா அவங்க அப்பாவால் காசு கிடைக்காது. அவங்க அப்பா நல்லா அப்படியே அது தின்ன தூங்கி மாதிரி இருப்பாங்க. அதுதான் இந்த 1, 5, 9 வேலை. சரியா? இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு எடுத்துருங்க. லக்ன சப்ளாடா குரு வராரு. ஒரு லக்ன சப்ளாடா குரு வந்து அவர் 1க்கும் 10க்கும் சப்ளாடா வராரு. 1, 10க்கு 2க்கும் சப்ளாடா வராரு. ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளாடா குருவா வரும்போது அவங்க வந்து நல்ல குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும், ஓரளவுக்கு பொறுமை இருக்கும், விட்டு கொடுக்க தன்மை இருக்கும். அதே மாதிரி நல்ல வழியில நடப்பாங்க, கெட்ட வழியில நடக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நடக்க தெரியாது. லக்ன சப்ளாட குரு வந்தா அவங்களுடைய குணங்கள் எல்லாம் ஒரு குரு எப்படி இருப்பாரு அந்த மாதிரி நல்ல பொறுமை, நிதானம், தெளிவான சிந்தனை இருக்கும். ஆனா அதோடைய தொடர்பை பொறுத்தான் இது அதிகமாகுமா கம்மியாகுமா நம்ம சொல்ல முடியும். ஆனா லக்ன சப்ளாட குருவா வர்றவங்க ரொம்ப நேர்மையா நேர்த்தியா நல்ல தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய செயல் எல்லாமே நேர் வழியில தான் இருக்கும், தவிர குறுக்கு வழியில அவங்களுக்கு இருக்காது. சரியா? இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்ன சப்ளாடு குரு 1க்கும் 10க்கும் சப்ளாடு. சரியா? இந்த 1 சப்ளாடான குரு வந்து 1, 10க்கு சப்ளாடு வந்துருங்களா? இதுதான் இந்த 1, 10 இந்த இருக்கலாம். இது இங்க வந்திருக்கு. இந்த குருவில் வந்து சரியா இந்த 1, 10 அங்க வந்துட்டு அதே குரு தன்னுடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்திலே இருக்காரு, சொந்த ஸ்டார்லாட்ல இருக்காரு. சொந்த ஸ்டார்லாட்ல இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து அந்த குருவோடைய தொடர்பு ரொம்ப வலுவாகும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, குருவோட ஸ்டார்லேயே இருக்கிறனால 1, 10 அப்படிங்கிற தொழில், 10ஆம் வீடுங்கிற தொழில், ஒரு அதிகாரம் பண்றது எல்லாமே இருக்கும். 1, 10ங்கும் போது இந்த ஜாதகருக்கு லக்கணாதிபதி மைண்டிலேயே தொழில் அப்படிங்கிற 10வது ஸ்தானம் விதைக்கப்பட்டுட்டு இவங்க மைண்ட்லேயே இவங்களை அறியாமையே தொழில் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணுங்கிற மைண்டு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு. சரியா? இதை வந்து இதான் இந்த கேப்பில் துல்லியமாக எடுக்கிறது. இப்போ வந்து
குரு வந்து லக்ன சப்ளாடு 10ஆம் வீட்டு சப்ளாடு, இந்த 1-10 வந்துட்டு அதோடைய தொடர்பு வந்து நட்சத்திரம் வந்து குரு. அப்போ 1-10 அங்கேயும் வந்துடும். இப்போ இந்த 1-10 கெடுக்கக்கூடிய 12-9 வந்தா இந்த 1-10 வேலை செய்யாது. அதாவது இது வந்து நட்சத்திராதிபதி, இது உபநட்சத்திராதிபதி. இதுவும் அந்த அந்த ஆப்லயே இருக்கும், பாத்துக்கோங்க. இது என்னன்னா 6-12 சனியோடைய சப்ளாட்ல இருக்காரு. சனி வந்து 6க்கும் 12க்கும் சப்ளாடு இருந்தா 12, 6 இந்த ரெண்டுக்கும் சப்ளாடு. இதுல 6ங்கிறது வந்து தொழில், 12ங்கிறது விரயம். அப்போ ஒரு ஜோடி பாவம் 6க்கு நேர் 7 12 அப்படிங்கிறதுனால இந்த 12ங்கிற விரயம் அங்க கம்மியாகும். அதாவது அதை கட்டுப்படுத்தும் 6. அதே மாதிரி 6ங்கிற காசு வர்றது அந்த 12 கட்டுப்படுத்தும். இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு 10, 6 அப்படிங்கிறது முழுக்க பணபரஸ்தானம். அப்போ இவங்க மைண்டு ஃபுல்லாவே பணம் தான் அதிகமா விதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இந்த ஜாதகத்தை பாருங்க. நானும் நிறைய கேபி சிஸ்டர்ல ஜாதகம் பார்த்துருக்கேன். எல்லா ஜாதகமும் இப்படி வந்தது கிடையாது. பாருங்க, 2, 2, 5, 8, 6, 12, 1-10, 1-10, 4, 7, 4, 7, 2, 5, 8, 1-10. இந்த ஜாதகத்துல எல்லா கிரகமும் 10, 6, 10, 6, 2, 5, 8, 2, 5, 2 அப்படிதான் தொடர்பு கொண்டு. இப்படி தொடர்பு கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஒர்க்காலிக்கு, அதாவது அவங்க வந்து எந்த தொழிலும் அவங்க கையில கொடுத்து அவங்க நீட்டா பண்ணிடுவாங்க, தசை புத்தி சம்மதிச்சா. இந்த ஜாதகத்துக்கு அது அடுத்தப்ப இந்த ஜாதகத்துக்கு எடுத்துங்க. 2வது வீடு சுக்கிரன் சப்ளாடு. 2வது வீடு தான் ஒருத்தர் கையில உள்ள பணப்புழக்கம். அவங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, பணத்தை எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற குறிக்கிறது 2வது இடம். இந்த 2வது இடத்துக்கு சுக்கிரன் சப்பாடா வராரு. இந்த 2வது இடத்துக்கு அதிபதி 1-5-9 தொடர்பு கொண்டு வந்திருந்தா அவங்க ரூபாயை பூரா அந்த செலவு பண்ணி சேவிங் இல்லாம இருப்பாங்க. 3-7-11னா கரெக்டாக செலவு பண்ணுவாங்க, கரெக்டாக சேவிங் பண்ணுவாங்க. இதே இது 2-6-10னா அந்த காசை இவங்க பெருக்கத்தான் பார்ப்பாங்க. சேர்த்து வச்சு வட்டி கொடுறது, இல்லைன்னா ஒரு தொழில் பண்றது, அது மூலம் லாபத்தை சம்பாத்தியம் பண்றது. 4-8-12னா அந்த ரீதியா காசு பூரா செலவு பண்ணி கடன் வர்றதுக்குள்ள வாய்ப்பு உருவாரு. இந்த ஜாதகத்துக்கு எடுங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டுக்கு சப்ளாடு. அந்த சப்ளாடான சுக்கிரன் பாருங்க, இந்த ஜாதகத்துல பாருங்க எங்க இருக்காரு. இந்த சுக்கிரன் 2-5-8க்கு சப்ளாடு. இந்த 2-5-8 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இது 2, இது 5, இது 8. இந்த 2-5-8 இங்க வந்துட்டு இருக்கு. அதோடைய தொடர்பை பாருங்க, 1-10, 1-12. இந்த 12 மோசம்தான், ஆனா 10 இருக்கு. அப்போ ரூபாயை கிளீனா பெருக்கிறதுக்கு உள்ள வேலை கிளீனா செய்வாங்க. இவங்க கையில ஒரு பொறுப்பை பண கண்ட்ரோல் விட்டா இவங்க நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத இது தெளிவா காமிக்குது. இதுல 1-5-9 இல்லை, 5-9 இல்லை. அதனால இந்த ஜாதகர் ரொம்ப சிக்கனமா அனாவசியமா ஒரு ஜாலியா செலவு பண்ணுங்கிறத விட காசை சேவிங் பண்ணுறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. ஒரு காசை 10 ரூபாயை 20 ரூபா ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கு. அடுத்தவ 7ஆம் வீட்டு சப்ளாடு ராகு. ராகுனாலே பிரம்மாண்டம். உங்க வீட்டுக்காரங்க எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்வாங்க. ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவங்க வர்றது தனியா தெரிகிற மாதிரி வருவாங்க. ஒரு செலவு பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவாங்க, ஒரு காரியம் செஞ்சாலும் அப்படிதான் பண்ணுவாங்கிறது இந்த ராகுக்கு காமிக்காரு. இந்த ராகோட தொடர்பு பாருங்க, 4-7க்கு சப்ளாடு. 4-7க்கு ராகு சப்ளாடு. இந்த சப்ளாடு பாருங்க, 4-7க்கு சப்ளாடு குரு 1-10 சனி 6-12. அப்போ இதுல 6-12 மட்டும் இல்லைன்னா இவங்க பெரிய கோடீஸ்வரன். ஆனா இதுலயும் அவங்க லட்சாதிபதியா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் நல்ல பணம் சம்பாத்தியம் பண்றவங்களாகவும், நல்லா பிரம்மாண்டமா செய்யறதாகவும், ஒரு பிரம்மாண்டமான ஆளாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது காமிக்குது. அடுத்த அப்ப 5ஆம் வீட்லயே பாருங்க, சுக்கிரன் இங்க பாருங்க 2-5-8. இந்த 8 அப்படிங்கிறது சின்ன சின்ன வழியை கொடுக்கும். ஆனா இங்க தொடர்பு பாருங்க 1-10, இங்க 1-10. அப்ப இந்த குழந்தைகளும் 10ஆம் வீடுங்கிறது வந்து அதிகாரஸ்தானம், தலைமை ஸ்தானம். 6ஆம் வீடு உத்தியோகஸ்தானம், 10ஆம் வீடு கர்மஸ்தானத்துல ஒரு தலைமை பதவியை பிரிக்கிற ஸ்தானம். அப்போ இவங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 1-10 தொடர்பு கொண்டிருக்கிறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் ஃபுல்லாவே, எல்லா குழந்தைகளும் இந்த இவங்களே மாதிரி நல்ல மணி மைண்ட்ல ஒரு பெரிய தொழில் பண்ணி பெரிய ஆளா வருது, இல்லைன்னா ஒரு கம்பெனில ஒரு மேனேஜர் அப்படிப்பட்ட இவங்களுக்கெல்லாம் ஒரு 10-20 பேர் வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க அப்படின்னு தெரியுது. அடுத்தப்ப குழந்தைக்கு காரகர் யாரு? குரு. அவர் என்ன தொடர்பு பார்ப்போமா? இந்த பாருங்க, அந்த குருவும் 1-10 தான். 1-10 6-12. அப்போ டெஃபினட்டா இவங்க பையனுவன் நல்லா தொழில் பண்ணி நல்ல காசு சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இவங்களே மாதிரி மணி மைண்ட் அதிகமா உள்ள பையனுவன். பாசங்கள் அளவோட தான் இருக்கும், ஆனா அதை விட பணம் சம்பாத்தியம் பண்ணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும். சொந்தமா தொழில் செஞ்சாலும் பிரம்மாண்டமா பண்ணுவாங்க, வேலைக்கு போனாலும் நல்ல பிரம்மாண்டமா வேலைக்கு போவாங்க. அதனால இவங்க குழந்தைகள் பத்தி கவலை இவங்களுக்கு தேவையே இல்லை. குழந்தைகள் நல்லபடியா வளர்ந்து நல்லா படிச்சு நல்ல லெவலுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த 5 குருவும் காமிச்சிட்டாரு. இப்போ வந்து ராகுவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தப்ப களத்திர காரகன் சுக்கிரன் செவ்வாய் 2 இருக்காங்க. செவ்வாய் பாருங்க 6-12, 2-5-8. சுக்கிரன் எடுத்துங்க 1-10, 1-12. அதனால இவங்க இந்த ஜாதகத்துல 12 வீடுமே 2-5-8, 2-5-8, 2-6-10 அப்படிதான் வருது. நான் இது வரைக்கும் பார்த்த ஜாதகத்திலேயே
இப்படி தொடர்பு கேபியில பார்த்ததே கிடையாது. இதைதான் முதல்ல பாக்குறேன். எல்லா பாவமும் ரெட்டப்படை என்ன தொடர்பு, ரெட்டப்படை என்னாலே பணம், ஒத்தப்படை என்னன்னா பாசம். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 159 ஒத்தப்படை, 3 7 11 ஒத்தப்படை. இது தொடர்பு கொண்டு வந்தா அவங்களுக்கு பாசங்கள் அதிகமா இருக்குமே தவிர காசு வர வர ஜாலியா செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க எப்பவும் சம்பாத்தியம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா துடிப்போடு இருப்பாங்க. இந்த ஜாதகத்துக்கு சனி புத்தியில நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த பாருங்க 6 12 தொடர்பு 4 7 1 12 தான். ஆனா அந்த 6 12ங்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுல 5 11 வந்தா தான் அந்த 6 12 உடைக்க முடியும். ஒரு ஜோடி பாவத்தை இன்னொரு ஜோடி பாவமா தான் உடைக்க முடியும். இந்த சனி புத்தியில இவங்களுக்கு 6ங்கிற 7ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடான 6ங்கிறதுனால இவங்க கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ 12ஆம் வீடு லக்கணத்துக்கு இப்போ 12ஆம் இடமா வர்றதுனால இவங்களுக்கும் சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை சனிங்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகுறது, அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் உருவாக்கி இருக்கும். அதே இது 6வது வீடு வந்து 5வது வீட்டுக்கு, அதாவது 7வது வீட்டுக்கு 12வது வீடு அப்படிங்கும்போது கணவன் மனைவி அன்பு பாசங்கள் எல்லாமே குறையா இருக்கும். ஆல்ரெடியாவே அவளும் 10 ரெட்டப்படியா தொடர்பு கொள்ளும்போது இப்படி இருக்கிறதுனால இவங்க கணவன் சின்ன சின்ன பிரச்சனை வரும். இந்த 12 மட்டும் தனியாக தான் பிரச்சனை. நம்மளுக்கு 6 12 இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனையோட இப்போ இருக்கும். சனி புத்தி ஃபுல்லா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ நடக்கிற புதன் புத்தியை பாருங்க. 4 7 12. இந்த 12க்கு நேர் 7 வந்து 6. அந்த 6க்கு, அதாவது 12க்கு நேர் 7ங்கிறது 6. 8வது வீடான 7ஆம் வீடு இருக்கு. அப்போ 4 7 1 4 7 தான் தொடர்பு வரும். அப்படிங்கும்போது இந்த புதன் புத்தியில அவங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி, ஒரு நினைச்ச மாதிரி காசு கையில பிறந்தது எல்லாமே இவங்களுக்கு நடக்கும். இந்த புதன் புத்தி அப்படிங்கிறது காமிக்குது. அடுத்தப்ப சூரிய தசை கேது புத்தியை பார்ப்போம். கேது புத்தியை பாருங்க. 1 5 9 கேது வந்து ஸ்டார்லாடு 1 5 9 இதான் இங்க போட்டிருக்கோம் ஸ்டார்லாடு. இந்த கேது வந்து சுக்கிரன் தொடர்பு கொண்டு வந்து சனி தொடர்பு இருக்கு. அப்போ இங்க கொஞ்சம் 2 5 8 6 12 இது கொஞ்சம் இதுவும் பண சம்பந்தமா வரும். சின்ன சின்ன வழி விதைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? 9ஆம் வீடுங்கிற தகப்பனார் மூலமாகவும், 5ங்கிற சின்ன சின்ன குழந்தைகளாகவும் சின்ன சின்ன மன வேதனைகள் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தப்ப வரக்கூடிய சூரிய தசை எடுத்துக்கங்க. 3ஆம் வீட்டுக்கு சப்லாடு இந்த இருக்கா. அதோடைய சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய உப நட்சத்திரம். அப்போ சூரியன் தசையில 2ங்கிற பணம் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் 2 இருக்கிறதுனால பணம் வந்துட்டு இருக்கும். இந்த 8 இருக்கிறதுனால சின்ன சின்ன வழி வேதனை அப்பாவுக்கும் இருக்கும், இவங்களுக்கும் இருக்கும். இவங்க அப்பாவுக்கும் சூரியனா தந்தை காரகங்கிறனால அப்பாவுக்கும் இருக்குங்கிறது இது காமிக்குது. அதை விட இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஒரு ஜாதக பார்த்து சொல்லும் போது கேபி படியும் பாரம்பரிய முறைப்படியும் தெளிவா பார்த்தோம்னா நமக்கு சொல்லக்கூடிய பலன் துல்லியமா வரும். கேபி படி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாரம்பரிய முறைப்படி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ல தான். ஆனா சுக்கிரன் குரு நல்லா இருக்காரு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு இருக்கும் மறைவு இல்லை, அதனால நல்லா இருக்கும் அப்படி சொல்ல முடியும். ஆனா அந்த குழந்தைகள் பணத்தை நோக்கி போவோமா பாசத்தை நோக்கி போவோமா, அதை முடிவு பண்றது இந்த கேபி தான் முடிவு பண்ணும். நம்ம 2 5 8க்கு சப்ளாட உள்ள சுக்கிரன் வந்து 1 10 தொடர்பு கொள்றாரு, 1 12 தொடர்பு கொள்றாரு. அது காரகரான குரு பாருங்க 1 10 1 10 1 10. இதை துல்லியமா நம்மளால இந்த பையன் பணம் தான் சம்பாத்தியம் பண்ணுவாங்க இவங்க பையன் அப்படிங்கறது உறுதியை நம்மளால சொல்ல முடியும் பையனுடைய ஜாதகத்தை பார்க்காம. இன்னொன்னு இந்த ஜாதகத்துல இப்ப நம்ம பாரம்பரியத்தை இணைச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு பலன் துல்லியமா வரும். இப்ப பாருங்க இந்த ஜாதகத்துக்கு ராகு 1 டிகிரில இருக்கு, ராகு 22 டிகிரில இருக்காரு, குரு 23 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் 24 டிகிரில இருக்காரு. இது வந்து சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா இந்த ராகு வந்து இவங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு ராகு வந்து குருவை பீடிச்சிருக்காரு. குரு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு. 7ஆம் வீட்டுக்கு அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதியும் இந்த ராகு பீடிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுனால இவங்க ராகுக்குள்ள காலகஸ்திக்கு வருஷத்துக்கு ஒரு நேரம் இவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். ஜென்ம நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வந்து சந்திரன் 23 டிகிரினா புதனுடைய நட்சத்திரம் இருப்பாரு, அதாவது கேட்ட நட்சத்திரம் இருப்பாரு. அந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு வர்ற டைம்ல ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் இவங்க வந்து காலகஸ்திக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த தடைகள்லாம் நீங்கி இன்னும் நல்லா இருக்கும். இவங்க குழந்தைகள் ரீதியாக சின்ன சின்ன கவலைகள் உள்ள கவலைகள் நீங்கி, கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நீங்கி இவங்க நல்ல லெவலுக்கு போறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகம் உறுதிப்படுத்துது. அதை விட சூரிய தசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு மைல்கல்லா இருக்கும். இவங்க ஜாதகத்துல எவ்வளவு தூரம் போகணுமோ, எவ்வளவு தூரம் வளரணுமோ, எவ்வளவு கூட சம்பாத்தியம் பண்ணணுமோ அவ்வளவு இந்த சூரியன் கொடுப்பாரு. பல லட்சத்தை அழகா அள்ளி கொடுப்பாரு சூரியன். அந்த ஜாதகமே வலுவா இருக்கிறதுனால, லக்கணத்துல சுக்கிரன் குருவும் பாக்குறதுனால சொகுசா வாழக்கூடிய ஜாதகம். எந்த ஜாதகத்துமே லக்கணாதிபதி சுபத்துவமா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் கொடுத்து வச்ச ஜாதகம். அந்த ஜாதகம் பாருங்க, குரு சுக்கிரன் 2 சேர்ந்து லக்கணத்தை பாக்குறாங்க. இந்த ராகும் கூட சேரானா அந்த ஜாதகம் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்கிற மாதிரி வரும். இருந்தாலும் இப்போ 2 சுபகிரகம் அந்த லக்கணத்தை பாக்குறதுனால எல்லா சுகமும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த லக்கணத்தோட பாக்குற குருவும் சுக்கிரனும் காமிக்கிறாங்க. லக்கணாதிபதி நீசமானதுனால
இவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலதான் வளர்ச்சி இருக்கும். அப்போ இந்த சூரிய தசை வரையும் இவங்களுடைய லக்னத்தில் லக்னாதிபதி நீசமான அந்த பிரச்சனையும் சரியாகி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை நம்மளுக்கு. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என் குலதெய்வத்தை வணங்கி என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.